வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு பர்த்டே ஃபோட்டோ எடிட்டிங் எப்படி வந்து க்யூட்டாக மேக் பண்ணுறது பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு மறக்காமல் எல்லோரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோவை யாருக்கு பர்த்டே மேக் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோவை வந்துட்டு எந்த ஃபோட்டோ பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணுமோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நமக்கு அந்த பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ மொபைல் டேட்டா ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிடுச்சு. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஐக்கான் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய பார்டர் செட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது தேவை அப்படின்னா கொடுத்துட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பார்டரை செட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து வேணும் அப்படின்னா அந்த ஒயிட் பார்டரை வந்து கொடுத்துக்கோங்க. வேணாம் அப்படின்னா இங்கே கேன்சல் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து கேன்சல் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஹோம் ஆப்ஷனுக்கு வந்துருங்க. இப்போ மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ மொபைல் டேட்டா தேவையில்லை. இப்போ ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணிவிட்டு நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோக்கான பேக்ரவுண்ட் இமேஜஸ் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த ஹாப்பி பர்த்டேன்ற பேக்ரவுண்ட் இமேஜ் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான இந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி வச்சிருக்க ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மாஸ்க் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிடுங்க. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கரெக்டாக வந்துட்டு அதை செட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக பெண்டு பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் லைட்டாக இது மாதிரி வந்து ஸ்லைடு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்துட்டு கொஞ்சம் ஷேடோ மாதிரி தெரியும். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த இமேஜை இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ கரெக்டாக அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. வேணும் அப்படின்னா மாஸ்க் ஆப்ஷனில் போய்ட்டு இன்னும் கூட நீங்கள் லைட்டாக அதை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் செட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை பார்த்து கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் இந்த மாதிரி சென்டரில் வந்து இருக்கணும். ஸோ ஹாப்பி பர்த்டேன்றதுக்கு சென்டரில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருங்க. ஏன்னா அந்த இடத்துல நம்ம நேமை வந்து ஆட் பண்ணோம். ஸோ அதனால் கொஞ்சம் மட்டும் ஸ்பேஸை விட்டுட்டு இப்போ கீழே பாருங்கள் உங்களுக்கு டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் யாருக்கு பர்த்டே மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ராஷிக்கு நான் வந்து எடிட் பண்ணுறதுனால நான் அவங்களோட நேமை வந்து டைப் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் யாருக்கு மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை டைப் பண்ணிட்டு பக்க கலர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க அந்த டெக்ஸ்ட்டுக்கு. அதே மாதிரி ஷேடோன்னு இருக்கும். ஷேடோலாம் எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பக்கம் டபுள்யூ ஆப்ஷன் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஃபாண்ட்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த ஃபாண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பக்கம் ஸ்டோர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் மொபைல் டேட்டா ஆன் பண்ணிவிட்டு அதாவது வேறு ஃபாண்ட்ஸ் வேணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதோ ஒரு ஃபாண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபாண்டை செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட் அதாவது உங்களோட நேமை வந்து நல்லா ஜூம் பண்ணிவிட்டு அதை கீழே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை இப்போ சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜை சேவ் பண்ணிட்டு அப்படியே ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் பேலன்ஸ் எடிட்டிங் பண்ணலாம். ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் அவைலபிளாக இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்னாப்சீட் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே ஓப்பன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இப்போ நம்ம கடைசியாக எடிட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டூன் இமேஜ்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஒவ்வொரு செட்டிங்குமே நீங்கள் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே வந்துட்டு டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு கலரிங்கு, ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு இதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கரெக்டாக வந்து கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கீழே டூல்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு போர்ட்ரைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஐக்கான் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃபேஸுமே நீங்கள் ஃபில்டரையும் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸோட கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறது தெரியும். அதில் எது வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. வேணான்னா நன்னில் கொடுத்துட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்கின் ஸ்மூத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. எகைன் கீழே இந்த டூல்ஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டீட்டெயில் இருக்கும். ஸோ டீட்டெயிலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃபோட்டோவோட வந்து கொஞ்சம் ஷார்ப்னஸ் இருக்கும், கொஞ்சம் பிரைட்டாகவும் இருக்கும். இப்போ எல்லாமே கொடுத்துட்டிங்க அப்படின்னா டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதில் கரெக்டாக எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பக்காவாக ஒரு பர்த்டே ஃபோட்டோ எடிட்டிங்கை நீங்கள் ஈஸியாக மேக் பண்ணிடலாம். யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.